என்ன இது குறிவாக்க வந்தானா இல்லை போர் போகிற இடத்த பார்க்க வந்தானா? யாரா பூதி? யாரு அற வாங்க போறியா பாரு. நிறம் வெள்ளை, விபதியும் வெள்ளை. இது என்ன சாமி? இது யாருக்கு தெரியாது? சூடம் உள்ள விபதி வெள்ளை. இது சாமி சொல்லுது, நான் அருள் பிடி சொல்றேன். பொருதுன்னா தீயறியும் பொருதல அதுக்குத்தேன். தீப்பெட்டிக்கு உள்ளது தீக்குச்சி வெள்ளடா, கரிமருந்து கருப்பு. ஒரு ஊர்ல ஒரு கலவை, ஒரு ஊர்ல ஒரு கலவை தானா? ஹலோ, உளம் பொருளே முன்னவனே மூத்தவனே. தம்பி நீ எந்திரிச்சு போறியா? செகுல அறையவா, மூளை முத்திருச்சு அவனுக்காடா. அண்ணா என்ன கொலை கரைச்சி வந்த எக்கோ கட்டு எக்கோ எக்கோ தோரம் குடிச்சு கேட்குது. இருமிட்டியா மயிறு மாதிரி இருக்கும், இரும்பக்கூடாது. சோழவள நாடு சோழவள நாடு, சோத்துக்கு பஞ்சம் இல்லாத தமிழ்நாடு. என்ன முண்டை நான் கோடாங்கியா நீ கோடாங்கியா? இந்த ஈரத்தில் எறும்பு கடிச்சு போச்சா? வெச்சுஞ்சும் பூவு. குடிக்கே கஞ்சி இல்லை. இந்த 10 பேர் வெளியூர் ஆள் நினைக்கிறேன். வண்டியை விட்டாங்க, என் தம்பியை போன இல்லை எவனை விட்டுட்டு போயிட்டாங்களா? நீ அகண்டு உட்கார்றா முண்டமோ, இந்த தண்டியா இருக்கேன் மட்டும் அல்லுதே தொலைக்கான்னு. வாடா வாடா ஒரு சோக்கர்னு போட்டா. கருப்பேன் கிடையாது, நான் நொண்டிச்சாமி இல்லை. அவன் கூப்பிட்டு வாடா, சாட்டை எடுத்துட்டு வாங்க, 2 புல வளர்க்குறேன். அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையிலே பிழப்புக்காக பிள்ளைகளை கூட்டி நம்ம கிழமை பிறஞ்சா 5 வரையிலே இந்த துவரங்குறிச்சி மாஸ் நியூ மாஸ், துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நியூ மாஸ் உணவகம் சார்பாக என் அன்பாலயத்துக்காக 1501 கொடுத்துருக்கிறார். நன்றி நன்றி. சொல்ல நான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு என்னை நோத்தாங்கம்மான்னு சொல்லுங்க. குடிக்கே ஊழலில்லே, எல்லாரும் கவனமாக கேட்கணும். அவன் பாட்டே மார்காலத்தில் குடிக்கே கஞ்சி இல்லே, அவங்க காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்குறான், பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டா பகையா தாண்டா ஓர. அப்ப இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்ல இன்னும் நம்மளெல்லாம் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும். முன்னு பிள்ளைக்கு பால் இல்ல அந்த நாளையில, பிள்ளைக்கு பால் இல்லாம
நம்ம கிழவன் கிழக்க போய் பசுமாடு வாங்கி வராக. அப்ப கிழவன் நேர்ந்துகிட்டாரா, இந்த மாட்டுல காலங்கண்டு ஓச்சுட்டு நான் கருப்பேன்னு உன் பேரை சொல்லி இத மஞ்சு வரட்டு காளையா வளர்க்க போறேன். அப்ப மாடு கண்டு ஓடுது, ஒச்சமுள்ளாத காலங்கண்டு. அந்த கண்டுக்கு கிழவே கருப்பென்னு பேரு வச்சு கண்டு விளையாடுது. நம்ம சீமையில காவாறுதுட நம்ம மாடு. இது பெரும் புகழும் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்ப கிழவே ஊரு கூட்டம் போட்டு பேசுற நாளையில அப்ப ஊரு மக்கள் இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா நம்ம ஊருக்கு அசிங்க வந்து சேரும். ஊரு மக்க வர மறுக்க நம்ம கிழவே ஒத்த கயித்துல அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா, மாலையிட்ட என் மன்னவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு கூட ஆளு போகலடா, மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறேன். அப்ப வலது கொம்புள்ள கருப்பனும் இடது கொம்புள்ள நொண்டி சாமிய அப்பத்துமுள்ள நிக்கிறான்டா முனியாண்டிய. வெட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல, வெட்டும் பறியுது. கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு, இது கருப்பே கோயில் மாடியா, நான் ஒத்த கயித்துல கொண்டு வந்தேன். மாட்டு கூட சாமிய தவிர யாரு வரல. அப்ப வாடிய தாண்டுது எங்க கருப்பே மாடு வலதுவும் போச்சாக்கிது, இடுப்ப முறுக்குது. எங்க கருப்பே மாடு இடதுவும் போச்சாக்கிது. அப்ப புடியாரெல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரே சொன்னானா, ஆத்தா அடி ஆத்தா, இந்த கருப்பே மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாய பொழந்து நிக்குதுடா. இது உள்ளா போய சாமி மாடு அன்னைக்கு வீசுன அந்த சாம்ப இதுவரைக்கும் கருப்பேன் சாம்ப வீண் போனதில்லை. மருதங்குடி மண்ணுல என் மருதுடைய ஐயனாரு, அங்க நீதாண்டா காவக்காரே. என் மருதங்குடி ஐயனாரு, நீ வெள்ள குதிரை ஏறி நீ சாட்டையத்தான் கையில் பிடிச்சு நீ விளையாட இந்நேர என்ன இது குறிவாக்க வந்தானா இல்லை போர் போற இடத்த பார்க்க வந்தானா? யாரா பூதி? யாரு அற வாங்க போறியா பாரு. உட்கார முடியல. ஆமா சாமி, ஆமா ஆமா. ஹலோ, நெறிஞ்சு முள்ளா குத்துது. உன் வாழ்க்கையில சொல்லி வாரேன். வாழ்க்கையிலையா? உலக்கையிலையா? நல்ல வேலை
தாம்பாளத்தட்டு நெளிஞ்சிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது நெளிச்சுத்தான் வச்சிருக்காங்க. சுட நிறம் வெள்ளை. ஏன் இப்படி வாலியும் பையங்கடா. ஹலோ. விபதியும் வெள்ளை. இது என்ன சாமி? இது யாருக்கு தெரியாது. சூடம் உள்ள விபூதி வெள்ளை. இது சாமி சொல்லுது, நான் அருள் பிடி சொல்றேன். பொருதுன்னா தீயரியும். பொறுதல அதுக்குத்தேன். இந்த நக்கலும் பசத்துக்கு தானே சம்பளத்தில் 400 ரூபா பிடிச்சேன். அதுக்குத்தேன் நீ சொல்றதுக்கெல்லாம் போட்டு போறது. தீப்பெட்டிக்கு உள்ளது தீக்குச்சி வெள்ளடா, கரிமருந்து கருப்பு. எனக்கு நேரம் சரியில்லைன்னு உங்ககிட்ட குறிவாக்க வந்தா தீப்பெட்டியெல்லாம் யாரா சொல்ல சொன்னது? ஒரு ஊர்ல ஒரு கலவை. ஒரு ஊர்ல ஒரு கலவை தானா? அந்த காலத்துல, உங்க பாட்டையன் காலத்துல, அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தடம் ஆனத்தடம். கிழவி நடந்து வரும்போது ஆனத்தடம் எப்படி விழுந்துச்சு? சாமியோட சக்தி மூடிட்டு மூடிட்டு. அப்ப கிழவே வீட்டுக்கு வராரு. வயக்காட்டுல உளுட்டு வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது. அப்ப கிழவி 10 அரிசியை போட்டு உல வைக்கிறா. கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன். சோழி முடிஞ்சா? நீங்க என்ன மூட சொன்னீங்க? சொல்றத பூரா உண்மை. அப்படியே உங்க சாமி விளையாடுது. 10 அரிசியில செமிக்கல. 10 அரிசியில சோறாக்குனாலா இல்ல வேற என்ன செஞ்சாலா? சோறுதான் சாமி மகிமை. அப்போ ஒத்த பருக்கிய கிளவி சாப்பிட்றா. அப்ப நிறமா ஆசம் கருப்பமாகுறா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் காய்ச்சலா? சரி பண்ணிடுறேன். இல்ல ஒத்த பருக்கையில் எப்படி கற்பமாவா? கற்பவதி அரிசி. அரிசி கற்பவதி அரிசியா? நான் கூட 5000 ரூபா பொன்னி அரிசியாக்குன்னு நினைச்சேன். அப்ப கிழவிக்கு 4 உள்ள தங்குது. ஒத்த அரிசிலேயே. ஐயா அந்த அரிசி எந்த கடையில் இருக்குன்னு சொல்லு. நானும் அங்கே ஒரு 4 பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும். பிள்ளை இல்லைன்றாங்க. அப்ப அந்த சாமி ஊடு வந்து விளையாண்டு தெய்வம் துடியா இருந்திருக்கு உங்க பாட்டிங்க காலத்துல. அப்ப கிழமை விளையாடல, சாமி தான் விளையாண்டு இருக்கு. விதி. அப்ப கிழவிக்கு வைத்த வலி எடுக்குது. சோடா வாங்கி கொடுக்கணும் தானே? அந்த வயிற்று வலி இல்லை, சூட்டு வலியோ வயிற்று பரட்டியோ குடல் வாழ்வுன்னும். கீரை முட்டையில கத்தாம இருங்கடா கண்டாளி மங்களா. உள்ளதே இங்க நக்கிட்டு இருக்கு. வெங்க வர அதுக்கு உடுக்கிட்டே எரிஞ்சு ஒரு மயிர் மங்கலாம். அப்ப கிழவிக்கு வைத்த வலி வருது. எங்க இருந்து வந்துச்சு? ஈராக்குல இருந்து. ஈராக்குல? தம்பி மூக்க கவக்கம் மூட்டை நீட்டி வச்சுட்டு ஆரம்பிச்சுடுவேன். மூக்குக்கு போய் கவக்கம்ப ஓட்டிட்டு வரணும். விரல்கிட்ட கூட ஓட்ட ஓட்டிதானே. அப்ப வண்டிய பத்திக்கிட்டு பிரசவத்துக்கு போகும்போது இடவுள்ள பிள்ளை வரந்து ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறேன். பிள்ளை பிறந்த உடனே ஓடின பிள்ளைய பிடிக்கும் போது கிளவி நிறமா சச்சனையா இருக்கா. ஐயா உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்? குறிவாக்க அவங்க வருவாங்கல்ல. அப்போ ஓடிட்டு திரும்பின 4 பிள்ளையும் வயசு 37 ஆகுதுடா. என்னடா இது? ஐயோ இங்க கிளவி 3 மாசம் முழுகாம இருக்கா. வீட்டுக்கு வந்தாலும் இல்லையா? அங்கனே அடப்பு. அவனே அடைச்சிட்டானா? கிளவன் தானா? அப்ப கிழவனுக்கு இதை காணா. அதை காணாண்டு போயிரும்ல. அது எப்படி இருக்கும்? அது
கிளைய வச்சிருந்த கம்ப காணோம். கம்பு கிளவி சொருகிருப்பா, கிளவி அந்த வண்டி கம்புல ஒரு சொருகிருப்பான்றேன். அப்ப கிளவிக்கு நிறமாசம். ஏலே ஏய் போங்கப்பா போதும். ஏன் எங்க ஏன் இங்க வந்து உட்காருவேன்? எங்க நான் வீட்டுக்கு எந்திரிச்சு போங்க. ஒரே கும்பலாக இருந்துச்சு, கும்பல் பூரா காலியாகிடுச்சு. அப்போ கிழவிக்கு 16 பிள்ளை வைக்கிறா. ஸோ ஆண்டவா ஆண்டவா, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் போடலைன்றாலும் அந்த காசையும் பிடிப்பேன் சம்பளத்தை. சரி 16 பிள்ளை வச்சிருப்பா. 16 பிள்ளையும் இறங்குன விளையாட்டு 2020. 20க்கு 20 ஓவர். தமிழில் பேசுங்க கூடாங்க. அப்போ கிரிக்கெட்டு விளையாட போகிறாங்க. கிளவி மாசமா இருக்கு. தராங்க எத்தனை உடனே மாசமாவான்ட்டே தெரியல. தம்பி வெந்தயம் கோடாங்க, நீ இல்லை போயிடும். இந்த கருப்பு தப்பி இங்கே வாவே 2 அரை வரும். இங்கே தொங்காசு புறாவா? ஏலே இவன் அள்ளிட்டானடா, சேரு காணலையாடா. எல்லாம் தொங்காசு போட்டாலும் அவ்வளோதே. இவன் கடல் உள்வாங்கிட்டு அப்பா உனக்கு தீய வச்சு வாட்டினாலும் ஆமை வெளியே வராத இருக்கடா. ஆமை உள்ளுக்கே தான் கிடக்கு. ஆமை இருக்கா எங்கே பார்ப்போம். நீ தொங்காசு போட்டா அவ்வளோதான். அந்த கிளவி இவன் சொன்ன மாதிரி 30 தடவை மாசமாயிருவாடா. வறுமைக்கு கொடுமை. ஆமா, இன்னைக்கு மாதிரி கொடுமை என்னைக்கு வரக்கூடாதுல்ல. கண்ணி சிரிக்கிறேன், சிரிச்சா உழப்பாச்சு. மடு சரிதுரா. தம்பி தம்பி வீட்டுக்கு போயிட்டு நைட்டியை போட்டோம். வாலிம் வைங்கப்பா. என்னப்பா இது கிணத்துக்குள்ள வர்ற மாதிரி? ஐயா இங்க வரலையா? பக்கம் மேலாம் சாணங்கடா. மணி ஏண்டா மணி ஏண்டா. அந்த தம்பியை கூப்பிடுங்களேன். இங்க இங்க வா வா. உங்க கொஞ்சம் வா, சூடத்தை காமிச்சு விடுறேன். இதோட மசில்ஸ் எல்லாம் கருகட்டுங்க. வாடா என் கண்ணுக்கு வாடா. என் கண்ணுக்கு உன் மடு அப்படியே டாடா 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 ஒரு முடி பிடிச்சிக்கிறேங்க. வா ஏய் வாப்பா துப்பா. ஏய் வீடியோவில் வருவேன் நாளைக்கு பூரா. சின்ன சின்ன நடந்து ஏன் நடந்து என் ஜெவத உள்ள என் வாடி உள்ள. ஏய் என் தம்பிடாவே நல்ல காலை இழிச்சு உட்கார்றான். இல்ல ஒரு ஆள் மேடையவே சாச்சிட்டானாடா. ஆஹா இங்க வரு. ஏய் வீடியோ பார்த்துருப்பேன் போல. கார்த்திராஜா செஞ்சது மாதிரி மடுவை டச் பண்றானே. ஏய் புடி உஞ்சா போயிடும். பிடிச்சி என்னடா வந்து என் தம்பிடா. ஏய் என் வெயிட் தோட ஒரு தோட சொல்லடா. கல்யாணம் முடிஞ்சா சாமி? முடிஞ்சா? அவனுக்கு முடியல, அதனால ஃபீலிங். டேய் கார்த்திக் வராடே. கார்த்தி சான்றா சட்டை கழிச்சு உட்காரு. குறிவாக்க வந்து சின்ன நல்ல அத்தா நடந்து சின்ன புள்ள குளிக்கையில இவன் விவரமா யூடியூப் பார்த்துருக்கான்டா. கரெக்டா புத்துறானே. பாரு என் தம்பி விவரம் சொல்றான். கையெடுப்பான். ஏன்னா ஏழை அவனை பார்த்தா பெட்டு வீடிய மாதிரி தெரியாதா? என் தம்பிடா, சின்னவன்டா. அவன் உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் வந்தேன் பாரு, வெகுலியானவன். நல்லா இருப்பாய். மருதமணி உன்னே போய் எரிச்சிருவேன். அவன் கூச்சப்படுறானா இல்லையா? ஊட்டு போட்டுமா? ஏன்டா அவன் என்ன பொம்பளையாடா? என்ன அவன் காய்ச்சப்பட்டு தானே இருக்கிறேன். சின்ன புள்ள செவத்த புள்ள ஒய்யாரியா. இவனா டவுசர் தச்சுக்கிறவானா என்னடா? என் தம்பி அள்ளிட்டானடா. ஏல தம்பி இங்க வாப்பா. உருவாக்க வந்தியா வேற லேஞ்சி கட்ட வந்தியா? வயிற்றுல ஊத்துனியா நீ ஊத்துனியாடா? இது ஆகல. என்ன பின்னாடி 7 ஓட்டை இருக்கு.
அதே அப்படி எடுக்கிறாரா? ஒய்யாரி சிங்காரி ஏலே காலத்துக்கார ஒரு எத்துத்தே. ஏய் அவன் ஆடும்போது கூட கையை சைஸா வச்சுட்டு தானே ஆடுறியா? ஒய்யாரி சிங்காரி உமத்தங்கா பச்சடி கத்தால செடிக்குள்ளே உன்னை கண்டெடுத்தேன். ஏன் கண்டெடுத்தேன்? கத்தால செடிக்குள்ளே இந்த தாய என்ன வழிப்பறி மாதிரி கையை வைக்கிறாரு, ஒரு பிளேடு ஓடுற மாதிரி நிற்கிறாரு. என்ன பிடிப்பா பிடிப்பா. ஏன் ஜாமி போனவுடனே கம்பியை தூக்குது, திருப்பி டோல் கட்டை அடைச்சிக்கிறது. ஒய்யாரி சிங்காரி ஒரு சாப்பு கறி கூப்பிட்ட குரலுக்கு எத்தனி வந்தையானா நான் உனக்கு சுடா சாப்புடானி காமிப்பே புன்றார். தம்பி 2 பேரும் போயிருங்க, 2 அறை விடுவேன். இவன் இங்கே தான் போகிறேன், அவன் நல்லா அண்ணவன் திருப்பி கொண்டு வந்து கூட்டில் கை வைக்கிறேன். அது என்ன கூடு? நத்தையா? கம்பு கூடாடா? இது பாருப்பா. அவனை அப்படியே இங்கே கொண்டு வா. தம்பி தம்பி சாமி இறங்கிருச்சு வந்துட்டேன். அதான் உட்காரு. வந்தது முனியாண்டியா பாண்டி முனியா கருப்பனா ஆத்தாவா ஈஸ்வரியா? இல்லை ஈஸ்வரி காளியம்மா. என்ன காளியம்மன் அசால்ட்டா சொல்ற? தெரியுமில்ல. பயப்புலந்து ஆடுது. தம்பி பல்ல வளர்க்குறப்பா. நம்ம கம்மா கண்டில தூண்டி முள் ஓட்டம். அரே ஏதாத குருவ பயப்புலந்து தம்பி காட்டி ஒரே எத்துத்தியா மடுவுலாம் சரிஞ்சு போவேன். சின்ன சின்ன ஏழை கனியாதேடா. சின்ன புள்ள செவத்த புள்ள பார்த்ததுமே பின்தொடர்ந்த அப்படி வர அரா அரா என்னங்க நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கு. ஏய் இந்த மசுரை பார்த்தாலே எனக்கு கடுப்பாத்தியா இருக்கும். மண்டி ஓடுதா? மண்டி ஓட நான் கையில அவுக்கவா? இவர் வந்திருக்காரு, அப்துல் ரஹ்மான் வந்திருக்காரு ஊருக்கு. உண்மையில கொண்டு அது அடே இருக்கடா. ஏன்டா இன்னைக்கு இது ரொம்ப பண்ணாதீடா. தலைமுடி காயுது அருள் வாசிடா. விரிச்சு போட்டா காயத்தை. தலைமுடி காயுதா வேணு ரெண்டு ஓடுதா. தலைமுடி காயுதா ஏரா சாத்திக்கு. அங்கே ஓனோடனே அவன் அப்படி எப்பா இதை யாராவது போட்டு அடிங்கப்பா, இல்லை அடிச்சு எழுப்புங்கப்பா. ஏழை அருள் ஏதாவது செய்ப்பா. இது தாத்தா சின்ன பக்கெட்டு சேஜிபி வர சொல்றேன். அது வந்து நான் அரே மணி இந்த அக்கா போற விஜி இதுக்கு தான் நான் போன மேடல மங்கு மங்க ஒரு மாதிரி இருக்குண்ணே எனக்கு. அப்படியா? அப்ப லைட் ஆஃப் பண்ணு. தாத்தா அப்படி குனியாத தாய். குனிஞ்சு என்ன இவன் பாட்டுக்க அண்டா தூள்னு நினைச்சு. சின்ன வீடா வரட்டுமா? ஐயா பேய் பாடுது. பெரிய வீடா வரட்டுமா? அண்ணே பேய் சின்ன வீடு பெரிய வீடு கேக்குதுண்ணே. சின்ன வீடா வரட்டுமா? பெரிய வீடா வரட்டுமா? சின்ன வீடு
ஏத்தா நீ என்னது? இந்த பேய் மெட்ராஸா இருக்கும் போல மொத்தா சொல்றான். ஓ அங்க விரதம் இருக்க மணி விரதம் இருக்கிய தம்பி ஐயாவா ஆமா சாமி நானே சொல்லுங்க சாமி. அத கம்பு குட்ட புடி. கம்ம கூட்டுற மோந்து பாரு. போன சேவிங்க கட்டிங்கம்மா. ஏலே ஆத்தா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியல. சொல்லுமா யாருன்னு சொல்லுமா. எனக்கே தெரியலடா. அப்ப ஆளுக்கு மட்டும் அடிக்க வேண்டிய இருத்தா இருத்தா இப்படி போடக்கூடாது ஈர நேரம். ஆளுக்கு முட்டா பங்கு வச்சாத்தே இந்த மாதிரி பண்ண முடியும். ஏழை நானே கிடா வெட்டி கூறா கொடுத்துருக்கேன். இப்படி பண்ணிது நரம்பு தெளிச்சு பேயா என்னடா இது? இங்க யாரும் சரியில்லைன்றது. இந்த பேய்க்கு எவனோ வாயை கட்டிட்டான். தம்பி அது லேசா கடப்பாய் வச்சு வாய தர. தம்பி தம்பி சின்ன கலப்பாரே பெருசு வேணும். பெருசுனா இங்க இருக்கு. சின்னதுல நம்மகிட்ட 4-5 கால் தான் கிடக்கு. நானா படக்குது. ஏன்டா 3 இன்ச் இருக்கு வேணுமாடா. புதுசா ஏடிஎம் மிஷின்டா. நல்ல தடையிட்டு ஒட்டி விடுப்பா. புது ஏடிஎம்டா. கார்டு சொல்லுங்க. யாரு நீ? நீ யாரு? நான் தான்டா. நான் தான்டா. அருள நீ எந்திரிச்சு போவா போறியா? மணியண்டா. ஐயா அக்கா. அத்தா ஏற்கனவே நான் வந்து அருள் பிடிச்சிருக்கேன். உன்னைய அருள் பிடிச்சிருக்கேன். என்ன பய உள்ள மயிறு பூ அடிங்க. அசிங்கப்படுத்திருக்கேன். எதனை அடிக்கணும். ஐயா கூப்பிட்டு அடிங்கயா. இந்த கோவத்துல இதே அடிக்க போய் முன்னாடி வர இருக்கா. அப்ப போய் 10 சாந்தி ராஜா. மயில் இதே அடி முடியும். நானே ஒண்ணே ஒண்ணு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். மறுபடி. ஒய்யார பேய் மெலாஜ ஒய்யார பேய் மெலாஜ தகைவது என்னோட பேய பேய ஒய்யார பேய் முட்டை செஞ்சு விளையாடுது. எல்லாம் ஒண்ணு செஞ்சிருக்கியா. ஆனா காந்திராஜன் நல்லா அடிப்பு அடிக்கிறான். ஜமா ஜமான்ட்டு அண்ணே இந்த பேய்க்கு மண்டை விசிறி மட்டை மாதிரியே அந்த இருக்கு. மண்டையை பார்த்தாத்தே எனக்கு அரையணும் போல தோணும். இந்த முடி மட்டும் எனக்கு ஒத்துக்கிறாது சுருட்ட முடி. அண்ணே இது விசிறி மட்டை மாதிரியே இருக்குனே. ஏன்னா நீயே இந்த டான்ஸ் சாந்தி மண்டையை பார்த்தாலே எனக்கு அரையணும். அதே மாதிரி ரஞ்சனி 3 பேர் மண்டையும் மசுர மாத்துங்க. ஏய் கூட அடிங்க அடிங்க. தூது வருமா? இது பேய் பிடிக்கல புருஷன் ஒழுங்கா பிடிக்காம விட்டுருக்காங்க. கம்மா கரையில சும்மான்னு நினைச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? தப்பிக்க நினைச்சா தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? என்ன குதிச்சா நீ என்ன பண்ணுவ? அம்மாடி அம்மாடி. தம்பி நீங்க ஓரின சேர்க்கையிலே எடுவறிய. தங்கள் மத்தியில் வெள்ளப்பூடி வியாபாரம் வர வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். எல்லாரும் கிளப்புங்க. மைக்கு ஆமா அந்த மைக் எடுத்துக்கோமா.